அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா பி பை கியூ ஃபார்முக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவேஷனில் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5/3 இருக்கலாம், இல்லை 7/2 இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கு. அதுவே irrational அப்படின்னா √5, ஒரு √2, 3√7 இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மினிமம் டிகிரி பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஒரு ரூட் கொடுத்துருக்கோம். ஸோ √5 மைனஸ் √3 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? √5 மைனஸ் √3. ஸோ 1 ரூட் இஸ் கிவன், 1 ரூட். ஸோ √5 மைனஸ் √3 கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரூட்ஸில் என்றைக்குமே ரூட்ஸ் கண்டைனிங் ரூட்ஸில் இரேஷனல் பார்ட் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக √5 ஒரு ப்ளஸ் √3 மேபி அனதர் ரூட்டாக இருக்கலாம். ஸோ இது செகண்ட் ரூட் கூட நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் செகண்ட் ரூட். ஏன்னா ரூட்ல இரேஷனல் வந்துச்சு அப்படின்னா இது ப்ராப்பர்ட்டி. ரூட்ல இரேஷனல் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ சிம்பிளை மாத்தினா கண்டிப்பா இது ஒரு ரூட்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு மினிமம் டிகிரி பாலினாமியல் கேட்குறோம். ஸோ மினிமம் டிகிரி ஈக்குவேஷன். அப்போ மினிமம் டிகிரின்னு என்ன? இங்க 2 ரூட்ஸ் இருக்கு, √1, √2. அப்போ மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மாவது இருக்கணும். அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியணும். ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்னன்னு தெரியணும். ஸோ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் along with x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் must be equals to 0 வரும். ஓகேங்களா? அப்ப இங்க 2 ரூட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா சார்? நம்ம √1 என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் சம்ம கண்டுபிடிங்க. சம் என்ன சார் இருக்கு? √5 மைனஸ் √3, தென் √5 பிளஸ் √3. இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் √5 கிடைக்கும். இது 2 என்ன ஆயிரும்? பேலன்ஸ் ஆயிரும். அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் ஆகும்? நமக்கு x² மைனஸ் 2 டைம் √5 கிடைக்கும். தென் ப்ராடக்ட் வேணும் இல்லையா சார்? ஸோ ப்ராடக்ட் அது என்ன சார் ஆகும்? √5 மைனஸ் √3 இன்டூ √5 பிளஸ் √3. ஸோ முன்னாடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். இது a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b ஃபார்ம்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும் சார்? ஆன்சர் a² மைனஸ் b² ஆகும். அப்போ இங்க என்ன ஆகும்? √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் ஆகும். அப்போ என்ன சார் ஆகும்? √5 ரூட் கேன்சல் ஆகும், √3 ஹோல் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 3 2 கிடைக்கும். ஸோ பிளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். இது நமக்கு தேவையான செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஜஸ்ட் ஃபார்ம் மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணி இருந்துக்கலாம். ஃபார்ம் மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த சம்மு இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா கண்டிப்பா முடியல. ஏன் சார்னா அங்க டிகிரி ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கணும். ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். ஆனா இங்க ரேஷனல் இருக்கானா இரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஏன்னா √5 வந்திருக்கு. √5ன்றது என்ன சார் ஆகும்? இது இரேஷனல் டேர்ம் இல்ல இரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் மினிமம் டிகிரி 2ல வராது. அப்ப அடுத்த மினிமம் டிகிரி என்ன பார்த்தோம்னா 4. ஸோ வெரி நெக்ஸ்ட் மினிமம் டிகிரி என்னன்னா 4th ஆர்டர் ஈக்குவேஷன். மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் வெரி நெக்ஸ்ட் என்னன்னா 4th ஆர்டர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? 4th ஆர்டர் பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ரூட்ஸ் கொடுத்துருந்தோம்? ஸோ ஒரு ரூட்ஸ் √5 மைனஸ் √3 கொடுத்துருந்தோம். இதுக்கு இன்னொரு பேரா இன்னொரு ரூட் என்ன எடுத்தோம்? √5 பிளஸ் √3 மாற்றணும் இல்லையா சார்? இப்போ லைட்டா இடத்த மாற்றணும். இப்போ என்ன இந்த டேர்முக்கு மைனஸ் மாற்றணும். யூஸ்வலாக நமக்கு எதுக்கு மாற்றணும்? இந்த டேர்முக்கு தான் மைனஸ் மாற்றணும். அதுக்கு பதிலாக இந்த √5க்கு மைனஸ் மாற்றிடலாம்.
அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஒரு டேர்ம் மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ஆனது டேர்மை மாற்றிக்கலாம். ஓகேங்க. ஸோ அப்படியே உல்டாவை போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் பண்ணோம். இதனோட சம் என்ன ஆகுன்னு பாருங்க. இதனோட சம் மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும்? இந்த டேர்ம் கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 டைம் ரூட் 5 கிடைக்கும் சம்மு. இதனோட ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு பாருங்க. இதனோட ப்ராடக்ட் மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இன்டூ மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3. ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான். ஸோ மைனஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? மைனஸும் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். ரூட் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 தான் கிடைக்கும். இங்கேயும் மைனஸ் 3 தான் கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ரெண்டுக்குமே சேம் தான். சம் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ இதனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மு மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் 2 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ரூட்ஸுக்கானது ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். இந்த ரெண்டு ரூட்டுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஜஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போ முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லை சார்? அது என்ன சார் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ரூட்ஸ் கொடுக்குது. இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ரூட்ஸ் கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும் 4 ரூட்ஸ் கிடைச்சிடும். அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மேபி இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம், மேபி இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் 1 and 2 மல்டிப்ளை பண்ணுங்க, வேலை முடிஞ்சது. ரெக்கார்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். 1 and 2 லைட்டாக இடத்த மாற்றுங்க. ஈக்குவேஷன் 1 அதாவது 2 முன்னாடி கொண்டு போயிருங்க, இந்த டேர்ம் பின்னாடி கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரெண்டு மைனஸும் பிளஸ் ஆயிரும் பிளஸ் 2 ரூட் 5 along with எக்ஸ். சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷன் 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 2 மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் பின்னாடி கொண்டு போயிருங்க ஈக்குவல்ஸ் டு 0. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் குரூப் பண்ணி பாருங்க. இதை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இங்கே 2 ரூட் 5 எக்ஸ் மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ். இது ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டுக்கு இருக்கு. இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டுக்கு இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன ஆகுன்னு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி மாத்திக்கலாம். அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 2 ரூட் 5 எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. இது ஏ சாதாரண ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ பி மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும், 5 மட்டும் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ஈக்குவல்ஸ் டு 0. தென் இந்த டைம் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஆன்சர் ஏ பவர் எம் இன்டூ என். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னு பாருங்க. எக்ஸ் டு தி பவர் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. எல்லாத்தையும் குரூப் பண்ணுங்க. எக்ஸ் பவர் 4 இந்த டேர்ம் குரூப் பண்ணுங்க சார். மைனஸ் 20 பிளஸ் 4 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இந்த டேர்ம்ல பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் டேர்ம் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் பாருங்க மைனஸ் 16 தென் 4. ஸோ எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான் இருக்கு, இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.